நண்பர்களே பாருங்கள், பவானிசாகர் டேம் வந்தோம். வந்துட்டு சரி மேலே போகலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக தெரியுதா பேச லெஃப்ட் வீக்கலப்பா போகல தெரியுமா என்னமோ தெரியல. சரி எப்படி தெரிஞ்சாலும் சரி சரி வாங்க ஒரு பைக் ரைடு போகலாமா? வரட்டு எது வேணும் வரட்டு போகலாம். இன்னும் கோயிலுக்கு போயிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வாங்க போகலாம். ரெண்டாம் நம்பர் இருக்குது, ஒன்றாம் நம்பர், எல்லா நம்பரும் இருக்குது. சரி போகலாமா? பைக் ரைடில் போகலாம் வாங்க. பேஸ் தெரியுதா அப்படின்னு பாட்டு இருக்குதான். அது இதில் தெரியுதா என்னமோ தெரியல. சரி பார்க்கலாம். சரி போகலாம் வாங்க. இது மட்டும் தான் தெரியும். பைக் ரைடில்ப்பா அங்கே என்னமோ கூட்டமாக இருக்குது, என்னன்னு தெரியல. சரி நம்ம பாட்டு நம்ம போகலாம். அப்படியா? சரி அது என்னமோ ஆகிட்டு போட்டு அது நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. நம்ம வேலையை வந்து அந்த வேலையை நம்ம பார்த்து போயிட்டு இருக்க வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் நேரம் பவானிசாகர் அணை, பவானிசாகர் டேமுங்க. பகலை வந்து வெயிலில் வந்து அதாவது உள்ளே விட மாட்டாங்க. வெளில டைம் போகிறோம், தை பண்டிகைக்கு போகிறோம். உள்ள தை பண்டிகை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். இப்போவே கூட்டிகிட்டு போகலாம். அப்புறம் எல்லாம் உடம்பு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் மனசும் சரியில்லை. அதனால் வந்து மனசு ரிலாக்ஸ் கூட வரல. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்கேயும் போக முடியும். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்கேயுமே போக முடியும். உண்மைதானே? இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போனால் கூட சந்தோஷமாக இருந்தால் போக முடியும். உள்ளே வந்து இன்றைக்கி செம கூட்டங்க. இன்றைக்கி பார்த்து செம கூட்டங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் அவங்க வேலையை அவங்க எல்லாத்துக்கும் வயிறு இருக்குது, அவங்க தொழில் அவங்க பார்ப்பாங்க. ஏகப்பட்ட கடை ஆயிடுச்சு நண்பர்களே. டிரைவர் அப்போ அது ஒரு இதில் இல்லை போகிற தப்பில்ல. அது வந்து நியாயமாக நேர்மையாக போயிட்டு வந்துடணும். சும்மா சாமியே ஏமாற்றக்கூடாது. மாலை போட்டுட்டு சாமியை ஏமாற்றக்கூடாது. ஒன்று போட்டோம்னா அது விரதம் இருந்து கரெக்டாக போயிட்டு வரணும். அது அவங்கவுங்க சப்ஜெக்ட். யானை யானை சமீபத்தில் இந்த பக்கம் வருதுல்ல, வந்து சோழி யானை வருங்க இந்த லைனில் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அடிக்கடி வந்து யானை இங்கே விற்கிற பூரா ஃபாரஸ்ட்டு. யானை அடிக்கடி வந்து உள்ளே வந்து நம்மளை சோழி முடிச்சுட்டு போயிடு. அதெல்லாம் ரூட்டு தான், இல்லை பக்கத்தில் ஏதோ இருக்குது ரூட்டு தான். ரூட்டுக்குள்ளே போயிருக்குதா. நாங்கள் சின்ன இதை வந்து இந்த இல்லீகல் நடக்கிறது இதெல்லாம் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க போகலாம். வண்டி கொஞ்சம் இருட்டா போகுது, கொஞ்சம் குளிர் மாயிரு. கோயிலுக்கு போயிட்டு போகிறது கரெக்டாக இருக்குது. வண்டி நல்லா மூவிங் பண்ணிட்டேன் நண்பர்களே. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறதுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ நாங்கள் வந்து கோட்டை கோயிலுக்கு போயிட்டுருக்குறோங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு டேமுக்கு போகாட்டி சரி நம்ம டேம் போயிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு இப்போ போயிட்டுருக்குறோம். நல்லா ஏதாவது நண்பர்களே எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு அமையாது. வெளியிருந்து நீங்கள் வந்து இப்போ திருச்சி மாவட்டத்துலேயோ, மதுரை மாவட்டத்துலேயோ, தேனி மாவட்டத்துலேயோ அந்த லைனில் நிறைய பேர் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. மதுரை மாவட்டம் முதல்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, திருச்சியில் அந்த மாதிரி அந்த லைனில் அந்த மாதிரி லாங்கில் இருக்கிறீங்களா அவங்களுக்கு தான் இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் இன்றைக்கி பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் மெயினாக இந்த கேரளா வந்து பக்கம் வந்து எங்களுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் யார் யார் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு வந்துடும். அதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஐயப்பன் சாமி மாலை போட்டிருக்கோம்
நிறைய பேர் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது எங்கள் சேனல் பாருங்கள். இந்த மாதிரி பைக் ரைடு, அப்புறம் நாங்கள் வீடியோ, அந்த காமெடி சாங்கு எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள். அதாவது வெளி மாவட்டம், அதாவது தமிழ்நாட்டில் வந்து எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை பேர் பார்க்குறீங்க. இந்தியா ஃபுல்லாக பார்க்குறீங்க, உலகம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஆனால் இந்த பவான் சார் அணைங்கிறது வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். உண்மைதானே? பவான் சாகரே. அதாவது எங்களுக்கு அடிக்கடி வந்து அழுத்து போச்சுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்காக வந்து இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா நாங்கள் அடிக்கடி வரோம், எடுக்கலாம். இப்போ வந்து எங்களுக்காக நாங்கள் வரோம். அதுவே பட்சத்தில் மக்களாகிய எங்கள் சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ வந்து எடுத்து போடுறோம். இந்த ஏரியா வந்தால் வாங்க. ஏன்னா ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸு, அப்புறம் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு இதெல்லாம். இது ஒன்று, இந்த பவான் சார் ஒன்று. இங்கே வந்து சின்ன தம்பி அரண்மனை காவலம் இப்போ சமீபத்தில் கூட என்ன படம் எடுத்து போனாங்க. இப்போ கோபி லைனில் போயிட்டோம்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். ரோடு நல்லா அகலமாக போட்டாங்க நண்பர்களே. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மாதிரி நல்லா அகலமாக போட்டாங்க. மேக்ஸிமம் இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, மரம் கொடை மாதிரி இருக்குது. அப்படியே எத்தனை வருஷம் படமே தெரியல. இப்போ வந்து கூலிங் வந்து விட்டது. இந்த கோயிலுக்கு போய் சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது. ஏன்னா குளிராகிறதுக்கு முன்னாடி போய், ஏன்னா இல்லை உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணங்களாக வந்து டேமு அந்த பூங்காக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தோம். பெல் அடிச்சுன்னா அது போக எங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. சரி, கோயிலுக்கு வந்துட்டு போயிடலாம். அப்படியே பிடிச்சிட்டு பார்ப்பா. நிறைய வாகனங்கள் வந்து இதில் தான் வந்து போகுதுங்க. வர்றதே இங்க இருந்து தான். இங்க அப்புறம் பண்ணாரி திம்பத்துல இருந்து இன்னும் இல்லை, முன்னாடி இது போடுங்க. இங்க இண்டிகேட்டர் போடலாம். இண்டிகேட்டர் எல்லா பக்கம் போடுவீங்க, இங்க போடாம. இல்லை பார்த்துட்டேன், பின்னாடி பார்த்தேன். அது போக இல்லை நான் வீடியோ வந்து எடுத்துருக்கிறேன்ல, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு நான் எதை பார்த்தா வந்தேன். நான் இல்லை பார்த்துட்டு அதாவது ஹேண்ட் சிக்னல்னு ஒன்று இருக்குது. ஹேண்டு சிக்னல் வந்து போடணும். அப்புறம் சைடு மிரர் போடணும். வருதுங்க, எது வேணால் வரட்டு. நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நான் பார்த்து போயிட்டா, இண்டிகேட்டர் போடுறது கூட இண்டிகேட்டர் போட்டுக்கோன்னு நாங்கள் பார்த்து போயிட்டோம். இதில் தான் வருவானுங்க. வந்தாச்சு. சரி, நாங்கள் நினச்ச கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த பக்கமும் நல்லா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அமேசான், அந்த பக்கம் பார்த்தா அமெரிக்காங்க என்னமோ சொல்கிற மாதிரி. ஏங்க இது வந்து பாருங்க, அவர் சொல்கிறார்ல, அதுக்கு மேலே இந்த நம்ம லைனில் வந்து அந்த மாதிரி இருக்குங்க டூரிஸ்ட் பிளேஸு. தமிழ்நாட்டிலே இது வந்து ஊட்டி போகிற ரோடு. இது ஊட்டி போகிற ரோடுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறது. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற ரோடுங்க. இதுதான் மெயின் ரோடுங்க. மெயின் ரோடு இதுதான். நம்ம ஏன்னா ஊட்டி நம்ம பக்கத்தில், அதாவது நான் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து போனோம்னா. ஊட்டி ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஹில்ஸ் பகுதியில் வந்து வண்டி போகிறது. இப்போ நாங்கள் நினச்சி பார்க்க வேண்டிய கோயில் வந்து இருக்குது. நமக்கு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. நாங்கள் இங்கேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போனால் என்ன இது அந்த மாதிரி இந்த கோயில் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து சிறப்புங்க. இங்கே வந்து ஐயப்பமார்கள் வந்து சாமிமார்கள் இங்கே தங்கிட்டு போவாங்க. வெளியிருந்து வராங்க. இந்த வழியா அது வழியா? வாங்க, வழி இருக்கு, பார்த்து நல்லா எதுவா போய்க்க வேண்டியதான். ஆமாம், அங்கேயும் வழி இருக்கு, இங்கேயும் வழி இருக்கு. காலையில் சரியான கூட்டம். நல்லா காலையில் சரியான கூட்டம் வந்திருக்கு. இந்த கோயிலுக்கு வந்துங்க 2 இயர்ஸ் ஆச்சுங்க. போங்க. ரைட். நம்மளையே நம்ம ஃப்ரெண்டு வந்து போகிறாரு, உணர்ந்துடாத பார்த்துவா அப்படின்ட்டு.
ம், ஆனந்தம் டிராவல்ஸ். சுகமான பயணத்துக்கு உங்கள் ஆனந்தம் டிராவல்ஸ். பண்ணுங்க. இறங்கலாம். இது பாருங்க, இது ஆலமரம் தானே? ம், இங்கே வண்டி நிறுத்தலாம். வந்து இந்த கோயிலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. சொர்க்கவாசல் அந்த சைடு இருக்குதானே? போலாமா? இல்லை, ஒரே நிமிஷம். சரி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுத்து சந்திப்போம்.